அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டாட்டிக்ஸில் செகண்ட் யூனிட் ஃபோர்ஸஸ், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் வேரிக்னான்ஸ் தியரம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தியரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் என்ன வேணும், ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம கற்றுட்டு வந்துடலாம். ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபோர்ஸ்னால் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நமக்கு அங்கே என்ன இருக்குன்னா ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா எஃப்போட எவ்வளோ அளவு, என்ன அளவுன்னு சொல்லும்பொழுது அதோட ஸ்கேலார் வெறுமனே எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போகிற டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஐ வெக்டார், ஜே வெக்டார் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா இந்த எஃப் வெக்டாரை எஃப் இன்ட்டு ஐ வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இது டைரக்ஷன், இது ஸ்கேலார். இது பேசிக்காக விஷயம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸால் ஒரு பொருளில் ஏற்படுற அந்த மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை திரும்புறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதால ஒரு பொருள் நகருது இல்லை திரும்புதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நம்ம ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷன் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் வெக்டார் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் ஏ நான் எடுத்துக்கிறேன், ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஓக்கும் ஏக்கும் உள்ள அது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள இந்த பொசிஷன் வெக்டார் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓஏ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் அபவுட் த பாயிண்ட் ஓ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா, ஒரு ரிசல்ட்டாக என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதனோட பொசிஷன் வெக்டார். ஸோ ஓஏ வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், கிராஸ் ப்ராடக்ட் தான் வரணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் எஃப் வெக்டார் அபவுட் ஓனா ஓலிருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்கிற அந்த பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது இன்னொரு வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நமக்கு கிடைக்கிறது அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அகைன் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அதுக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு எண்ணளவு இருக்கும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரியல் டைமில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி தூக்குறதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்ஸ் நான் இதை அப்ளை பண்ணதால் இதனோட மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நகருது. ஓகே, இது இந்த இடத்துல இது ஃபிக்ஸடாக இருக்குது. லைக் இது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு அதை புரியோ அந்த தாழ்பாலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி தான் நம்ம இப்படி திறப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இது திரும்புது பாருங்கள். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் யர் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்கே இருக்குது. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற அந்த பாயிண்ட் தான் ஏ எடுத்துக்கிறோம். இந்த ஏக்கும் இந்த ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிக்ஸடாக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் ஓ, இதுக்குள்ளே இந்த பொசிஷன் வெக்டார் தான் ஓஏ வெக்டார் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேனர் வச்சு ஓப்பன் பண்ணுறது இல்லை சைக்கிள் மிதிக்கிறது, இது எல்லாமே மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ரியல் டைமில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது F1 வெக்டார் அப்படின்ற ஒரு வெக்டார் இந்த லைன் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆக முடியும். அப்போ ஏன்ற பாயிண்ட்டில் F1 வெக்டார் ஆக்ட் ஆகுது. அதே போல் F2 வெக்டார்னு ஒன்று இருக்குது, அது பீன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுதான் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன். F1 வெக்டரோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது, F2 வெக்டரோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனோட இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸஸை நம்ம பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்கிறோம். ஸோ பேரலில் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபின்ற பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் இந்த ஏபின்ற லைனை இன்டர்னலியாக டிவைட் பண்ணும். ஸோ இன்டர்னலியாக டிவைட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணோம். இந்த ரேஷியோ என்னென்னா F2:F1.
இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னா இப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் F1 அபவுட் ஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆன் த ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஓன்ற ஃபிக்ஸட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஓலிருந்து ஏக்குள்ள இந்த பொசிஷன் வெக்டார் தான் நம்ம OA வெக்டார் நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ OA வெக்டார். அப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் F1 அபவுட் O அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். ஓகே, ஏன்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் எங்கே இருக்குது அதனோட பொசிஷன் வெக்டார் எழுதுகிறோம். ஸோ அதே போல் F2 வெக்டார்ன்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற பாயிண்ட் B, இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ இதனோட பொசிஷன் வெக்டார்னா OB வெக்டார். அப்போ F2 வெக்டார்ன்ற ஃபோர்ஸோட மொமெண்ட் அபவுட் O ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா OB வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். இது இதனோட மொமெண்ட், இது இதனோட மொமெண்ட். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா இதனோட தொகுப்பயனா ஒரு விசை கிடைக்கும். ரெண்டு விசை செயல்படும் பொழுது அதனோட சேர்ந்து ஒரு விசை கிடைக்குது. அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே பேரல் ஃபோர்ஸஸ், சேம் டைரக்ஷன், லைக் பேரல் ஃபோர்ஸஸாக இருக்கும் பொழுது ஏபியை வந்து இன்டர்னலியாக தான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது F1 வெக்டார், இது F2 வெக்டார் சொல்கிறோன்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதனோட மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற லைன் வந்து இது. ஸோ அபவுட் த பாயிண்ட் இந்த எக்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதனோட பொசிஷன் வெக்டார் OX வெக்டார். ஸோ அப்போ இந்த OX வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது சம் ஆஃப் இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் தானே. ஸோ அப்போ இந்த F1 வெக்டாரோட மேக்னிடியூட், ஸோ F1, இந்த F1 வெக்டார் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் ஏ இருக்குல்ல இதனோட பொசிஷன் வெக்டார், ஸோ OA வெக்டார். ஸோ F1 ஒன்றது ஸ்கேலார், F1 OA வெக்டார் ப்ளஸ் F2 OB வெக்டார் டிவைடட் பை F1 ப்ளஸ் F2. ஸோ இதுதான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இதனோட பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போ இதனோட மொமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்ட் ஆகிற பாயிண்ட் எக்ஸ், இதனோட பொசிஷன் வெக்டார் வந்து OX வெக்டார் கிராஸ், இது கிராஸ் ப்ராடக்ட் ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ வந்து இங்கே ஆர் வெக்டார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு. ஃபோர்ஸஸ் வந்து பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம். அதே போல் இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸும் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அது எல்லாமே இந்த தியரத்துக்கு நம்ம தேவைப்படுது. இப்போ இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ்னால் நான் சொன்ன மாதிரியே ஃபோர்ஸ்னால் அது ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ஏன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் வந்து F1 வெக்டார். ஓகே, ஸோ இதில் ஆக்ட் ஆகிற இன்னொரு ஃபோர்ஸ் வந்து F2 வெக்டார். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே பாருங்கள் ஏல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதனோட லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஏன்ற பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இது F1 வெக்டார், இது F2 வெக்டார். ஓகே, ஸோ அப்போ இந்த F1 வெக்டார் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் ஏ அப்படின்னா இப்போ ஏவோட பொசிஷன் வெக்டார் அபவுட் ஓவை பொறுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுதான் பொசிஷன் வெக்டார். ஸோ மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். கரெக்ட், OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். ஸோ அதே போல் F2 வெக்டார் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் ஏ தான். ஸோ ஏவோட பொசிஷன் வெக்டார் சொல்லும்போது OA வெக்டார். ஸோ மொமெண்ட் ஆஃப் F2 வெக்டார் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா OA வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஓன்ற பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இதுவே பேரலல் ஃபோர்ஸ் ஏன்ற பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இதுவே பேரலல் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லும்போது அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது. பட் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். இந்த இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது இதனோட ரிசல்டன்ட்டும் எங்கே இருந்தால் இந்த ஏன்ற பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போஸ் இது வந்து தான் நம்ம அந்த பேரலோகிராம் லாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இணைகர விதி கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்னா F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். அகைன் இப்போ இதனோட மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2, இதுதான் ரிசல்டன்ட் நமக்கு. ஓகே, அபவுட் ஏ கண்டுபிடிக்கிறோம். சாரி, இதுவும் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் அட் ஏ. அப்போ அபவுட் ஓவை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதனோட மொமெண்ட் என்ன வரும்னா OA வெக்டார் கிராஸ் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். ஸோ இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ்னால் எப்படி இருக்கும், பேரலல் ஃபோர்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி இருக்கும். அது இன்டர்னலி டிவைட் பண்ணுற ரேஷியோ இது. அப்புறம் மொமெண்ட் கண்டுபிடிக்குது. ஸோ இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம வெரிகான்ஸ் தியரத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் யூனிவர்சிட்டி பேப்பரில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் வெரிக்னான்ஸ் தியரம். The sum of moments of two intersecting or parallel forces. ரெண்டு ஃபோர்ஸ் எடுக்கணும். அது ஒன்று இன்டர்செக்டிங் ஃபோர்ஸாக இருக்கும், இல்லை பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கும். அப்போ ரெண்டு கேசஸில் நம்ம போட போகிறோம். அபவுட் எனி பாயிண்ட். ஸோ அபவுட் எனி பாயிண்ட்னா அந்த எனி பாயிண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஓன் எடுத்துக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு தி மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அபவுட் த சேம் பாயிண்ட். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் த சேம் பாயிண்ட் ஓ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொதல் கேஸ் இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ்னு எடுக்க போகிறோம்.
தனித்தனியாக ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறது இல்லையா, அப்போ ஒரு ஃபோர்ஸ் F1 வெக்டார் இன்னொரு ஃபோர்ஸ் F2 வெக்டார்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே இருக்க பாருங்க இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ F1 வெக்டார் F2 வெக்டார் இன்டர்செக்ட் ஆகுறதால அது ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இதனோட ரிசல்டன்ட் என்னவா இருக்குன்னா அதுவும் ஏல தான் இன்டர்செக்ட் ஆகும். அது F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். ஸோ அபவுட் த பாயிண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுக்கிறோம், O எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ F1 வெக்டார் வந்து ஆக்ட் ஆகிற அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் தான் ஏ, F2 வெக்டார் ஆக்ட் ஆகிற அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் தான் ஏ. ரிசல்டன்ட் F1 ப்ளஸ் F2 இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் தான் ஏ. மூணுமே அந்த ஏன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் F1 வெக்டார் அண்ட் F2 வெக்டார் இன்டர்செக்ட் அட் ஏ. ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் த பாயிண்ட், அபவுட் எனி பாயிண்ட் தான் நம்ம பேசணும். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற பாயிண்ட்டை பற்றி பேச மாட்டோம், அபவுட் எனி ஃபிக்ஸட் பாயிண்ட் பேசுவோம். ஸோ த மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் த பாயிண்ட் O, நமக்கு என்ன வரும், OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். இதை மறக்காமல் எழுதணும். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார், அந்த பொசிஷன் வெக்டார் கிராஸ் அப்புறம் தான் அந்த ஃபோர்ஸோட வெக்டார். ஸோ மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் எனி பாயிண்ட் O வந்து OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். ஸோ அதே போல் மொமெண்ட் ஆஃப் the force F2 வெக்டார் about O தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, OA வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். இந்த ரெண்டு அவ்வளோதான் மொமெண்ட் இருக்குது. ஏன்னா ஏன்ற பாயிண்ட்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் நம்ம சம் ஆஃப் டூ இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸோட மொமெண்ட் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ the sum of moments about any point O is, அப்போ என்ன வரும், இந்த மொமெண்ட் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த மொமெண்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ப்ளஸ் OA வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னு அர்த்தம் இந்த இடத்துல நாம. ரைட், இப்போ நம்ம திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், த மொமெண்ட்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லணும். அப்போ முதல்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட் த பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸ் வந்து F1 வெக்டார் அண்ட் F2 வெக்டார். ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் F1 வெக்டார் அண்ட் F2 வெக்டார் என்னவா இருக்கும், அதனோட அடிஷன். அப்போ F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸஸில் படிச்சிருக்கோம், ஸ்டாட்டிக்ஸில். இந்த செகண்ட் யூனிட் வந்து மொமெண்ட் அபவுட் த ஃபோர்ஸ் இல்லை மொமெண்ட் ஆன் த ரிஜிட் பாடி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னா அட் த பாயிண்ட் ஏ தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதனோட மொமெண்ட் அபவுட் O கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், OA வெக்டார் கிராஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வெக்டாராக எடுத்துப்போம். அப்போது அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் O ஈக்குவல் டு OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிற அந்த வெக்டாரோட நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ப்ளஸ் OA வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். இதை 2 நம்ம எடுத்துக்கிறோம். 1 பாருங்க, சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட். அப்போ சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் இங்கே இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லிக்கலாமா, அபவுட் O என்ன வந்திருக்கு, OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ப்ளஸ் OA வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். இங்கே கண்டுபிடிச்சிருக்குது த மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் O, அதுவும் சேமாக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா, அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 implies the sum of moments of two intersecting forces about O is equal to sum of moments of resultant force about O. ஸோ intersecting forcesக்கு Varignon's theorem true நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா parallel force நம்ம எடுக்க போகிறோம். ஸோ intersecting forcesக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது parallel forces. ஸோ parallel forces எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ F1 வெக்டார், நம்ம ஒரு வெக்டார் வந்து அதனோட ஸ்கேலார் இன்ட்டு டைரக்ஷன் வெக்டாராக நம்ம எழுத முடியும். ஸோ F1 வெக்டார் F1 I வெக்டார் எழுதுகிறோம், F2 வெக்டார் F2 I வெக்டார் எழுதுகிறோம். இது ரெண்டும் பேரலாக இருக்குது. அப்போ அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். F1 வெக்டார் ஆக்ட் ஆகிற அந்த லைனில் இருக்கிற பாயிண்ட் வந்து A1 எடுக்கிறோம். அதே போல் F2 வெக்டார் ஆக்ட் ஆகிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து A2 நம்ம எடுக்கிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். let F1 வெக்டார் ஈக்குவல் டு F1 I வெக்டார் and F2 வெக்டார் ஈக்குவல் டு F2 I வெக்டார் be the parallel forces acting at A1 and A2. ஸோ அப்போ அந்த A1 A2ல ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ A1ஓட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதலாம்னா அபவுட் ஓன்ற ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு எழுதுவோம். அந்த OA1 வெக்டார் தான் ஸ்மால் A1 வெக்டார், அதே போல் OA2 வெக்டார் தான் ஸ்மால் A2 வெக்டார். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். let A1 வெக்டார் A2 வெக்டார் be the position vectors of A1 A2 with respect to O. அப்போ OA1 தான் A1 வெக்டார், OA2 தான் A2 வெக்டார். ஓகே, ஸோ இப்போ எப்படி இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸில் நம்ம மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் கண்டுபிடிச்சோமோ அதே போல் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ F1 வெக்டார்ன்றது ஒரு ஃபோர்ஸ், F2 வெக்டார்ன்றது ஒரு ஃபோர்ஸ். இதோட மொமெண்ட்ஸ் அபவுட் O நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபோர்ஸோட மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். த மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் O அப்படின்னு நமக்கு வரும்போது நமக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள், OA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார்.
ஓகே. ஸோ அப்போ OA வெக்டார் OA1 வெக்டார் தான் நம்ம ஸ்மால் a1 வெக்டார் சொல்கிறோம். கிராஸ் இந்த F1 வெக்டாரை F1 இன்ட்டு I வெக்டார். இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கும். அப்போ F1லேயும் I வெக்டார்னா F2வும் I வெக்டார் தான், சேம் டைரக்ஷனில் போகிறது. ஓகே. ஸோ த மொமெண்ட் ஆஃப் F2 வெக்டார் அபவுட் O ஈக்குவல் டு OA2 வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். OA2 வெக்டாரோட பொசிஷன் வெக்டார் தான் ஸ்மால் a2 வெக்டார் எடுத்திருக்கோம். F2 வெக்டாரை F2 இன்ட்டு அதோட டைரக்ஷன் வெக்டார் I வெக்டார் எழுதியிருக்கோம். இப்போ இதனோட சம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வரும். சம் ஆஃப் மொமெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் A1 வெக்டார் ப்ளஸ் F1 I வெக்டார் ப்ளஸ் இந்த செகண்ட் மொமெண்ட் A2 வெக்டார் ப்ளஸ் F2 I வெக்டார் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் O கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எதுக்கும் உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குன்னா ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் தான் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எதை நம்ம காமனாக இப்போ இந்த F1 ஸ்மால் F1 எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் உங்களுக்கு. ஓகே. அப்போ ஸ்கேலார் வந்து இந்த ஸ்கேலாரை இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் நம்ம வெளியே எடுத்துலாம். அப்போ F1 எடுக்கிறோம் அப்படின்னா F1 A1 வெக்டார், இந்த கிராஸ் ஐ இதில் கிராஸ் ஐ காமனாக இருக்குது பாருங்கள், இந்த கிராஸ் ஐயை நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஸோ அப்போ இது மொத்தமாக ஒரு வெக்டார் கிராஸ் I வெக்டார். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ கிராஸ் I வெக்டாரை நம்ம வெளியே எடுத்துட்டா A1 கிராஸ் F1 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா கிராஸோடு சேர்த்து தான் வெளியே எடுத்திருக்கோம். F1 வந்து அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட், அதனோட ஸ்கேலார். அந்த ஸ்கேலார் வந்து வெக்டாருக்கு முன்னாடி எழுதணும். ஆர்டினரி ப்ராடக்ட்டில் எழுதுவோம், டாட்டோ கிராஸோ வைக்காமல் எழுதுவோம். ஸோ F1 A1 வெக்டார் ப்ளஸ் F2 A வெக்டார் கிராஸ் I வெக்டார். இது சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் O, சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் பேரலல் ஃபோர்ஸஸ் அபவுட் O கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ இதோட ரிசல்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ F1 I வெக்டார்ன்றது ஒரு ஃபோர்ஸ், F2 I வெக்டார்ன்றது இன்னொரு ஃபோர்ஸ். இதனோட ரிசல்ட் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ F1 I வெக்டார் ப்ளஸ் F2 I வெக்டார். இந்த அடிஷனில் பார்த்தீங்கன்னா I வெக்டார் காமனாக வெளியே எடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்கேலாரை ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ F1 ப்ளஸ் F2 I வெக்டார். இது ரிசல்டன்ட்டோட ஸ்கேலார் இன்ட்டு இந்த ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன். ஓகே. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்போ நமக்கு எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ F1 வந்து ஆக்டிங் அட் த பாயிண்ட் A1 சொல்கிறோம், இது லைன் ஆஃப் ஆக்ஷன். F2 ஆக்ட் அட் த பாயிண்ட் A2, அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இது ரெண்டும் பேரலாக இருக்குது. அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து இந்த A1 A2க்கு இன்டர்னலாக அதை டிவைட் பண்ணியிருக்கும். அந்த டிவைட் பண்ணுற ரேஷியோ F2 இஸ்டு F1. அந்த டிவைட் ஆகிற அந்த பாயிண்ட், ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் தான் X. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். The resultant acting at X, where X divides A1, A2 internally in the ratio F2 is to F1. Okay. அப்போ position vector of X என்ன எழுதுவோம்னா OX வெக்டார். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 அதோட ஸ்கேலார் இன்ட்டு அது ஆக்ட் ஆகிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார், அப்போ A1 வெக்டார் ப்ளஸ் F2ன்றது ஸ்கேலார், அதனோட அந்த ஆக்ட் ஆகிற பாயிண்ட் A2, அதனோட பொசிஷன் வெக்டார் வந்து A2 வெக்டார் டிவைடட் பை அந்த சம் ஆஃப் த ஸ்கேலார்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக இது F1 ப்ளஸ் F2. ஸோ இதுதான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் X. ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் X கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இதுதான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் O கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், OX வெக்டார் கிராஸ் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து F1 ப்ளஸ் F2 இன்ட்டு I வெக்டார். இதோ இங்கே எழுதிருக்க பாருங்கள் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ OX வெக்டார் கிராஸ் F1 ப்ளஸ் F2 இன்ட்டு I வெக்டார். ஸோ OX வெக்டரோட பொசிஷன் வெக்டார் என்னன்றது நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மில் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ F1 A1 வெக்டார் ப்ளஸ் F2 A2 வெக்டார் டிவைடட் பை F1 ப்ளஸ் F2 இன்ட்டு F1 ப்ளஸ் F2 இன்ட்டு I வெக்டார். இந்த F1 ப்ளஸ் F2ன்றது வந்து இந்த ரிசல்டன்ட்டோட ஸ்கேலார். ஸோ F1 ப்ளஸ் F2ன்றது ஸ்கேலார், இங்கே டினாமினேட்டர் இருக்க இந்த F1 ப்ளஸ் F2வும் ஸ்கேலார். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், F1 A1 வெக்டார் ப்ளஸ் F2 A2 வெக்டார் கிராஸ் I வெக்டார். அப்போ இது மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் O. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் அபவுட் O கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். So 3 and 4 implies the sum of moments of two parallel forces about O equal to the moment of resultant about O. So அப்போ parallel forces எடுத்து நம்ம Varignon's theorem prove பண்ணியிருக்கோம். So first casesல intersecting force எடுத்து Varignon's theorத்தை நம்ம prove பண்ணியிருக்கோம். Second casesல parallel forces எடுத்து Varignon's theorத்தை prove பண்ணியிருக்கோம். Hence proved Varignon's theorem. இப்போ Varignon's theorத்தில் வந்து ரெண்டு force எடுத்து தான் நம்ம பண்ண முடியுமா, ரெண்டு parallel forces இல்லைனா ரெண்டு intersecting forces தான் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. Any number of forces வச்சு நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், அந்த forces எல்லாமே கோப்ளனார் ஃபோர்ஸஸாக இருக்கணும். அதாவது ஒரே தளத்தில் அமைஞ்ச எத்தனை ஃபோர்ஸஸ் இருந்தாலும் அது பேரலல் ஃபோர்ஸஸோ இல்லை இன்டர்செக்டிங் ஃபோர்ஸஸோ we can apply Varignon's theorem. ஸோ இதில் முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா Varignon's theorத்தை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிளில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.